கடவுளின் நகைச்சுவை. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் பெரிய பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதனால் அவர் என்ன பண்ணினாருன்னா, அவர் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிட்டே இருந்தார். எனக்கு எப்படியாவது பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளும் கடவுள் நீ உன் ஆசை என்னது அப்படின்னு கேட்பாரு. எனக்கு பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். உடனே சரி, அப்போ நீ பெரிய பணக்காரர் ஆகணும்னா நல்லா வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள். ஆனால் இவர் எனக்கு வேலைலாம் செய்ய முடியாது, எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே சரி, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மந்திரக்கோலை கையில் கொடுத்து, இந்த மந்திரக்கோலை வச்சுக்க, நீ என்னென்ன கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ மந்திரக்கோலை எப்பவும் கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும், அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் சொல்லிட்டாங்க. உடனே இவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். இப்போ தினமும் என்ன நடக்குதுன்னா, அந்த மந்திரக்கோலை வச்சு சுற்றிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கினார். இப்போ பெரிய பணக்கார ஆகிட்டார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா, அவர் ரொம்ப டயர்டாகிட்டார். டயர்டாகின உடனே அந்த மந்திரக்கோலை வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, தூங்க ஆரம்பித்தார். தூங்கி எழும்பி அவர் பார்க்குறாரு, அவர் இருந்த வீட்டில் உள்ள பொருள் ஒன்றுமே, அவர் மந்திரக்கோள் மூலமாக வந்த பொருள் எதுவுமே இல்லை. எல்லாமே காணாமல் போயிருந்துச்சு. இப்போ தான் அவர் உணர்ந்தார், ஐயோ நம்ம இந்த மந்திரக்கோள் மூலமாக நம்ம வந்த பொருள் எல்லாமே போயிட்டு கடவுள் நமக்கு உணர்த்திட்டாங்க, நம்ம உண்மையாக வேலை செஞ்சு கிடைச்ச பொருள் தான் என்றைக்குமே நிலைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அவர் ஒரு முடிவு எடுத்தாராம். அவர் நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தாராம். வேலை செய்ய ஆரம்பித்து அவர் ஆசை கனவு எல்லாத்தையும் நிறைவேறிச்சான். அவர் நினச்ச மாதிரி அவர் பெரிய பணக்காரனாகவும் மாறினாராம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்மளும் நல்லா வேலை செஞ்சு நம்ம கிடைக்கிற வருமானத்துலேருந்து நம்ம ஒரு உயர்வு ஒரு நிலச்சி என்றைக்குமே நிலச்சி நிற்கும்.